கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அரசருக்கெல்லாம் அரசரான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகின் அரசுகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் தோன்றி மறுகட்டத்தில் அழிந்து போயிருக்கிறது. தோன்றிய நாள் முதல் இந்த நாள் வரை அழியாத அரசாய், என்றும் நிலைத்திருக்கும் அரசாய் இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற அரசு இயேசு கிறிஸ்துவாகிய ஒருவருடைய அரசாட்சியே. உமது அரசாட்சியில் நீதி உண்டு, உண்மை உண்டு, அன்பு உண்டு, அமைதி உண்டு, இரக்கம் உண்டு. மன்னன் ஆட்சி செய்கின்ற அரசாட்சியில் கொடுமைகள், சித்திரவதைகள், பஞ்சம், அடிமைத்தனம், ஒடுக்குமுறை, லஞ்சம், ஊழல் போன்ற பல்வேறு அசம்பாவிதங்களும் சுயநலங்களும் கொடுங்கோன்மையும் உடையதாய் அமைந்திருக்கிறது. இயேசுவே, அரசாட்சியை எங்கள் வீடுகளில் நிறுவ சிறப்பாக உம்மிடத்தில் செபிக்கிறோம். உமது அரசாட்சியை எங்கள் நாட்டில் நிலைநாட்ட அன்போடு உம்மை வேண்டுகிறோம். உமது அரசாட்சியை இந்த உலகத்தில் நிலைநிறுத்த ஆண்டவரே, உம்மை தாழ்மையுடன் மன்றாடி வேண்டுகிறோம். நீதியின் அரசாய், உண்மையின் அரசாய், அமைதியின் அரசாய் என்றென்றும் இவ்வுலகில் அரசு நிலைத்திருக்க நாங்களும் அந்த இறையாட்சியின் விண்ணரசின் ஒரு தூதுவர்களாக, கருவிகளாக, சாட்சியாக வாழச் செய்தருளும். ஆமீன். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை. அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை சிறப்பித்து கொண்டாடுகிற இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். குறிப்பாக எறையூர் பங்கு பிள்ளையார் பாளையம் குக்கிராமத்தை சார்ந்த இறை மக்கள் கிறிஸ்து அரசருடைய பெயரினால் தேவாலயத்தை அமைத்திருக்கிறார்கள். எனவே அப்பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த நாளில் சிறப்பான வாழ்த்துக்களை அருள் தேடல் யூடியூப் சேனலின் வழியாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் உங்களையும் அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் தனது அரசாட்சியினால் சிறப்பாய் இன்று ஆசிர்வதிப்பாராக. வத்திக்கான் நகரில் 13 தூண்கள் இருக்கிறது. அந்த தூண்களை தூபிகள் என்று அழைக்கிறார்கள். இந்த ரோமாபுரியில் 13 தூபிகள் இருக்கிறதா. அதில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு தூபி உண்டு. 4500 ஆண்டுகள் பழமையானதும் கிபி 40வது ஆண்டு நிறுவப்பட்டதுமான ஒரு தூபி. புனித பீட்டர் சதுக்கத்தில் அந்த தூபியை நாம் பார்க்கலாம்.
மிகவும் பழமையானது. ஏறக்குறைய 40 மீட்டர் உயரம் கொண்டது. இப்படிப்பட்ட அந்த தூபியில் ஒரு முக்கியமான வாசகமானது பொறிக்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே. அதனுடைய மேற்கு பகுதியில் கிறிஸ்து ஜெயிக்கிறார், கிறிஸ்து ஆட்சி செய்கிறார், கிறிஸ்து கட்டளையிடுகிறார், கிறிஸ்து தம் மக்களை எல்லா தீமைகளினின்றும் பாதுகாக்கின்றார் என்கிற வாசகமானது பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தூபியினுடைய கிழக்கு பகுதியில் யூத ராஜ சிங்கம் வென்றது என்கிற வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வெற்றியின் அடையாளமாக கிறிஸ்து இந்த உலகத்தை இன்றும் ஆள்கிறார், அவர் எப்பொழுதும் ஆட்சி செலுத்துவார், அவரே இந்த உலகத்தினுடைய அரசர் என்பதை குறிக்கும் வண்ணமாக அந்த தூபியானது நிறுவப்பட்டிருக்கிறது என் அன்பிற்குரியவர்களே. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்தபோது எப்படிப்பட்ட அரசாய் அவருடைய அரசு இருந்தது? அரசன் என்றால் யார்? எப்பேற்பட்டவன் அரசன்? யாரிடத்தில் அதிகாரம் இருக்கிறதோ அவன் அரசன், யார் வெற்றி பெறுகிறானோ அவன் அரசன், யார் தன்னுடைய படை பலன்களை வைத்திருக்கிறானோ அவன் அரசன், யார் கிரீடத்தை வைத்திருக்கிறாரோ, யார் அரியணையில் அமர்ந்திருக்கிறாரோ அவர்தான் அரசர். இயேசு கிறிஸ்து அரசர் என்று எப்படி சொல்ல முடியும்? ஏனென்றால் அவர் அணிந்திருந்தது ராஜ கிரீடம் அல்ல, முள் கிரீடம். அவர் அமர்ந்திருந்தது அரியணை அல்ல, கல்வாரி. அவரிடத்தில் இருந்தது அதிகாரம் இல்லை, தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு எந்த விதமான அதிகாரமும் இவ்வுலக அதிகாரமும் இன்றி இருந்தார். அதனால்தான் யூதனின் அரசனோ என்று பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்டபோது, என் அரசு இவ்வுலக அரசை போன்றது அல்ல. ஒருவேளை எனக்கு அதிகாரம் இருந்தால் இந்த உலக அரசனாகிய நீ என்னுடைய அதிகாரத்திற்கு முன் ஒன்றும் இல்லாதவன் என்பது போல ஆண்டவருடைய அந்த பதிலானது அமைந்திருக்கும். அரசன் என்பவன் வெற்றி பெறுகிறவன். ஆனால் இயேசு தோல்விகளை சந்தித்தவர், அவமானங்களை சந்தித்தவர், செல்லுகிற இடங்களிலெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டவர், கல்லால் எறிந்து அவரை கொல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள், மலையிலிருந்து அவரை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினார்கள். படை பலங்கள் அவர்கிட்ட இல்லை, அவரிடத்தில் இருந்ததெல்லாம் சீடர்கள். அந்த சீடர்கள் கூட அந்த கல்வாரியின் போது எல்லோரும் அவரை விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். இப்படிப்பட்டவர் எப்படி இந்த உலகத்தினுடைய அரசர் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்படிப்பட்டவரை எப்படி இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தின் அரசர் என்று உறுதிபட எடுத்துச் சொல்ல முடியும்? இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைத்த மாவீரன் அலெக்சாண்டர் இருந்தார். அவருக்கு பிறகு நெப்போலியன் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று துடித்தான். ஹிட்லர் தன்னுடைய சர்வதிகாரத்தினால் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி எல்லாம் முடிவுக்கு வந்தது. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அடங்கி போய் முடிந்து விட்டது அன்பிற்குரியவர்களே. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சி இப்படிப்பட்ட இந்த உலக மன்னர்களுடைய அரசாட்சியை போன்றதா? இந்த உலக மன்னர்களுடைய அரசாட்சியை போன்றதா என்றால் இல்லை. அவருடைய அரசு எத்தகையது என்பதை இறை வார்த்தையினுடைய பல்வேறு பகுதிகள் நமக்கு விளக்கி கூறுகிறது. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார் என்கிறது மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 4-5 இறைவார்த்தைகள். யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 14-15 இறைவார்த்தைகள். மகளே சீயோன் அஞ்சாதே, இதோ உன் அரசர் வருகிறார் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 1வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் உம் ஆட்சியின் செங்கோல்
வளையாத செங்கோல் என்று கிறிஸ்துவை குறித்து சான்று பகர்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் கிறிஸ்துவின் அரசாட்சி என்பது என்ன? கிறிஸ்து இன்றும் ஆட்சி செய்கிறார் என்று எதை வைத்து நம்மால் சொல்ல முடியும்? எதை வைத்து சொல்ல முடியும்? அமெரிக்காவினுடைய அதிபர் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. நீங்கள்தான் இந்த உலகத்தினுடைய புகழ்பெற்ற மனிதனாக இருக்கிறீர்கள். உடனடியாக அந்த சொற்களை அவர் மறுக்கிறார். இந்த உலகத்தினுடைய புகழ்பெற்ற மனிதன் நான் இல்லை, இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தினுடைய புகழ்பெற்ற மனிதர் என்பதை அவர் உறுதிபட எடுத்துச் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, ஏனென்றால் அவரிடத்திலிருந்து நமக்கு உதவி வேண்டும். நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கியதாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அமெரிக்காவில் மக்களாகிய நாம் அரசை வழிபடக்கூடாது, மாறாக கடவுளை வழிபட வேண்டும், கிறிஸ்துவை வழிபட வேண்டும் என்று தான் பொறுப்பேற்ற அந்த நாளில் உறுதிபட எடுத்துச் சொல்லுகிறார். ஆம், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இயேசுவின் அரசாட்சி இந்த உலகத்தின் அரசாட்சியை போன்றது அல்ல. இந்த உலகத்தின் அரசாட்சி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொடங்கி இன்னொரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிந்துவிடும். சில பேருடைய அரசாட்சி 5 ஆண்டுகள், சில பேருடைய அரசாட்சி 10 ஆண்டுகள், ஏன் அதிகபட்சமாக 50 ஆண்டுகள். 50 ஆண்டுகளுக்கு மேல ஒரே அரசாட்சியில் இருந்தவர்கள் எவரும் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவனுடைய அரசாட்சி 2000 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட கிறிஸ்து இந்த உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறார். இறுதி வரை அவருடைய ஆட்சி நிலைத்திருக்க போகிறது. அவருடைய அரசு நீதியின் அரசு. இந்த உலகத்தின் அரசு நீதியின் அரசு கிடையாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, அடிமைத்தனம் இருக்கிறது, ஒடுக்குமுறைகள் இருக்கிறது, பாகுபாடுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட அரசு நீதியின் அரசாக இருக்க முடியாது. ஆனால் இயேசுவின் அரசு, கிறிஸ்துவின் அரசு நீதியின் அரசு. அந்த நீதியின் அரசில் எல்லோரும் சமம் என்கிற அந்த சமத்துவமானது நிலைநாட்டப்படும். இயேசுவினுடைய அரசு உண்மையின் அரசு. அதனால்தான் பிலாத்துவிடத்தில் கேட்கிற போது பிலாத்து யூதனின் அரசனோ என்று கேட்கிறார். உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவுபட யோவான் நற்செய்தி 18வது அதிகாரம் 33, 36, 37வது இறைவார்த்தைகளில் எடுத்து சொல்கிறார். உண்மையை நிலைநாட்டுவதே என் பணி. ஏனென்றால் எந்த அரசும் உண்மையை நிலைநாட்டுவதில்லை. பேரளவில் வேணுமானா சொல்லலாம், போலிகள் நிறைந்த அரசு, ஏமாற்று பித்தலாட்டங்களை கொண்ட அரசு, லஞ்சம் ஊழலில் திளைத்திருக்கிற அரசு, இந்த மண்ணுலக அரசுகள் எல்லாம். ஆனால் இயேசுவின் அரசு உண்மையின் அரசு. அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் அரசு அமைதியின் அரசு. எங்க பார்த்தாலும் போர், பதட்டமான சூழ்நிலைகள், கலவரம், தீவிரவாதம், வன்முறை வெடித்துக் கொண்டிருக்கிறது. எசாயா நூலில் 9வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை, என் அரசு அமைதியின் அரசு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அரசு அமைதியின் அரசு. எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆள்கிறாரோ அப்பொழுது இந்த அரசில் கலவரமோ, போரோ, பிரச்சனைகளோ, தீவிரவாதமோ, வன்முறையோ இருக்காது. மாறாக இந்த அரசு அமைதியின் அரசாக இருக்கும். இந்த மகத்துவமான உண்மையை வெளிப்படுத்துகிறது இந்த அரசாட்சியினுடைய விழா. என் அன்பிற்குரியவர்களே, திருவெளிப்பாடு புத்தகம் 17வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில், அவர்கள் ஆட்டுக்குட்டியோடு போர் புரிவார்கள், ஆனால் அது அவர்களை வென்றுவிடும். கடவுளால் அழைக்கப்பெற்று தேர்ந்தெடுக்க பெற்றுள்ள உண்மை உள்ளவர்களாய் ஆட்டுக்குட்டியோடு இருப்பவர்களும் வெற்றி கொள்வார்கள். ஏனெனில் ஆட்டுக்குட்டி ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், அரசருக்கெல்லாம் அரசர் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. திருவெளிப்பாடு புத்தகம் 19வது அதிகாரம் 16வது இறைவார்த்தையில், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர்,
என்ற பெயர் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் கத்தோலிக்க திரு அவை இந்த அரசாட்சியை கொண்டாட அழைப்பு தருகிறது. அன்பிற்குரியவர்கள், தொடக்க காலம் முதல் கொண்டே இயேசுவை அரசராக ஏற்றுக்கொள்கிற வழக்கம் இருந்தாலும் 1925ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் கிறிஸ்து அரசருடைய விழாவை கொண்டாடும்படியான அழைப்பினை தருகிறார். அதன் அடிப்படையிலேயே சில மாற்றங்களை 1969 திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் 3 மாற்றங்களை செய்கிறார். ஒன்று, இவ்விழாவினை திருவருகை காலத்திற்கு முந்தின ஞாயிறு கொண்டாடப்பட வேண்டும் என்பது. இரண்டாவது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்து உலகின் அரசராக இருக்கிறார் என்பது. மூன்றாவது, இவ்விழாவை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்பது. இப்படி சில மாற்றங்களை கொண்டு வந்து இவ்விழா இன்றைக்கு அகில உலகம் முழுவதும் கத்தோலிக்க திரு அவையினால் பெருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில், ஞானிகள் எல்லாம் ஏரோதுவிடத்தில் சென்று, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்கிறார்கள். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 31, 32வது இறைவார்த்தையில், வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் அவர் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவருடைய முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவார்கள் என்று சான்று பகர்கிறது. அப்படி என்றால் இயேசுவினுடைய அரசாட்சி இந்த உலகத்தினுடைய அரசாட்சியை போன்றது அல்ல. அது என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அரசாட்சி, ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கக்கூடிய அரசாட்சி, ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலைநாட்டப்பட வேண்டிய அரசாட்சி, ஒவ்வொரு நாட்டிலும் நிலவப்பட வேண்டிய அரசாட்சி, இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய அரசாட்சியாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 8வது 18வது இறைவார்த்தையில் இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று தெளிவுபட எடுத்துரைக்கிறார். எனவே இந்த மகத்துவமான உண்மையை உணர்ந்து இயேசுவினுடைய அரசாட்சியில் நாம் பங்கு பெற வேண்டுமென்றால் நீதி உள்ளவர்களாய் வாழ்வோம், உண்மைக்கு சான்று பகர்வோம், அமைதியின் தூதுவர்களாக இருப்போம், ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பை விதைப்போம். அதன் வழியாய் கிறிஸ்துவினுடைய விண்ணரசில் அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களாய் என்றென்றும் திகழ்வோம். இயேசு கிறிஸ்துவே இவ்வுலகின் அரசர், அரசர், அரசர். ஆமீன்.